ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர் இஸ் எ ப்ரீஸ் ஓட எபிசோடு 9ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒரு வேளை எபிசோடு 8 மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இதை பற்றியெல்லாம் இவங்க சொல்லியிருப்பாங்கள்ல. ஆவரேஜ்னு நம்ம ஹீரோ மீன் பண்ணி சொன்னனால நீக்கோ மீவா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆவரேஜாக இருந்தாலும் இது பிரச்சனை இல்லை. அடுத்த சீனில் பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணும்போது அங்கே கிசுக்கி வரா. அங்கே யூக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்ல அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயத்தை உடைச்சிருப்பா, அவ்வளோக்கு எதுவுமே பண்ண தெரியாது, அதனால தான் அப்படி பார்க்குறான். இப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், நான் அப்பப்போ என்னோட ஃபெமினன் சைடையும் கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேனே. சரி, எல்லாம் ஓகே தான். உங்களோட ஆடிஷன் அது எப்படி போச்சு? கேட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த ரோல் நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சிருக்கு, அதனால் அவளுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியலை. இதை பற்றியெல்லாம் அவள் யோசிக்கும்போது ஸ்டார்டிங்கில் டென்ஷன் ஆனால் இப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் என்னோட கவலை எல்லாமே மறைஞ்சு போயிருச்சு. ஆனால் அதுக்கு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அங்கே யூவோட கையிலையும் ஏகப்பட்ட காயமெல்லாம் இருக்கும், அதை பற்றி அவள் கேட்குறான். ஆனால் நம்ம யூவை அவள் என்ன நினச்சானா, நம்ம யூவுக்கு நல்லாவே சமைக்க தெரியும், அவன் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் அவள் யூவை யோசிச்சா. ஆனால் நம்ம யூ சொல்கிறான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சில டைம் என்னோட கை வெட்டிக்கும், இல்லைனா சில டைம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், தெரியாதனமாக தொட்டு என்னோட கையே வெந்து போயிடும். இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அவள் அப்படியே கீழே போட்டுறா. அது உடையில. அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். நம்ம யூக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி பிளேட்ஸ் எல்லாம் இவன் நிறையவே உடைச்சிருப்பா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிளேட்ஸ் எல்லாம் உடைச்சி போயிருக்கும். ஆனால் இந்த வாட்டி எதுவுமே உடையக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்மளால் மாற்றிட்டான். அதனால தான் நீங்கள் என்ன தான் போட்டாலும் எதுவுமே இங்கே உடையாது, எல்லாத்தையும் வேணாலும் நீங்கள் போடலாம். இதை கேட்ட உடனே அவள் கடுப்பாகிறா. நம்ம கசுக்கியை வச்சு இவன் பயங்கரமாக இங்கே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிறையவே பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகும்போது கால் தடிக்கி நம்ம ஆள் கீழே விழுந்துடுறான். அவனோட நோஸ்லையும் ப்ளீட் ஆகுமா. கிசுக்கி பார்க்கலாம்னு வரதுக்குள்ளேயே அவளும் அப்படியே விழ அவங்க 2 பேருமே அட் அ டைமில் கிஸ் பண்ணிக்கிறாங்க. யூவுக்கும் ஒரு விதமாக ஃபீல் ஆகுது. என்ன இது சாஃப்டா வாமா, ஒரு விஷயத்த நான் வாயால் தொட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை பற்றி யோசிக்கும் போதே அவனுக்கு புரியுது, ஐயோ இது கிஸ் தானு. இதுக்கு அவள் பெருசாக ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஒன்றுமே அவள் ரியாக்ட் பண்ணலை. ஆக்சிடென்டலாக நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத, ஃபஸ்ட்டு உன்னோட மூக்கை பாரு இப்படின்னு அவள் போகிறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவால் இன்னமும் நம்ப முடியலை. அவள் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கலைன்னு யூவுக்கு நல்லாவே புரியுது. அவள் ஆக்டிங் எல்லாம் பண்ணுறாள், அப்படின்னா இந்த மாதிரி சீன்ஸும் கண்டிப்பாக வரும். அதனால தான் அவள் அவ்வளோக்கு ரியாக்ட் பண்ணலையோ அப்படி தானே நம்மளால் யோசிக்கிறான். முக்கியமாக பிளட்டாக இருக்கும்போது வேற இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்படி நம்ம யூ யோசிக்கிறான். ஆனால் அவள் அங்கே அப்படி யோசிக்கிறான்னு கேட்டால் கிடையாது. டிவியை ஆன் பண்ணும்போதே ஒரு கிஸ்ஸின் வர இப்படி அவள் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி போயிடுறான். என் மீவாவும் ஏதோ ஒன்றத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, ஒரு ஜெல்லி தான், ஏதோ கிஸ் பண்ணிக்கிட்டால் எப்படி ஃபீல் வரும் அந்த மாதிரி ஃபீலோட இது ரொம்பவும் அருமையாக இருக்கா. அப்படியே அந்த கிஸ் விஷயமும் வருமா, இதனால் திரும்ப ஒரு மாதிரி ஆகிடுறா. இதை பற்றி யோசித்து ஃபீல் பண்ணும்போது பின்னாடி திடீர்னுட்டு நம்ம ஆள் நிற்கிறான். ஆமாம், உனக்கு கதவை தட்டிட்டு வரணும் அப்படின்னு தெரியாதா? என்னை மன்னிச்சிருங்க, என்னோட தப்பு தான். அன்னைக்கு நான் தான் அந்த விஷயத்துக்காக உங்கள் கூட பேசணும் அப்படின்னு தான் வந்தேனே, அதை நீங்கள் பெருசாக கண்டுக்காதீங்க. நான் என்ன மாதிரி ஒருத்தன் உங்களுக்கு கிஸ்ஸை கொடுத்துருக்கான், அதனால் நீங்கள் அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் அசால்ட்டாக அங்கே சொல்லிட்டு போயிடுறான். அது ஒன்றுமே இல்லையா, அதை நான் மறக்கணுமா அப்படின்னு அவள் ரொம்பவும் கடுப்பாகிறா. அங்கே எப்படி அந்த விஷயத்தை என்னால் மறக்க முடியும் அப்படின்னு தான் அவள் யோசிக்கிறாளே. அடுத்த சீனில் பர்ஃபார்மன்ஸ் அப்பையும் ஃபீமேல் மாதிரி அங்கே நடிக்கணும் இல்லையா, அங்கே அவங்க அப்பா சொன்ன விஷயம் எல்லாம் அங்கே ஞாபகம் வருது. அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நீ தான் ரொம்ப பெரிய பொண்ணு, இந்த ஃபேமிலின்னு பொறுப்பெல்லாம் இருக்குது, அதனால் நீ உன்னையே லிமிட் ஆக்கிக்க கூடாது, உன்னால் மேல் ஆக்டிங் ஒண்டி தான் பண்ண முடியும் அப்படின்னு நீ காட்டக்கூடாது, 2 கேரக்டரையும் அற்புதமாக நீ பண்ண முடியும் அப்படின்னு நீ காட்டணும், யாருன்னு அவங்களுக்கு காட்டு. இதனால் அவளோட பெஸ்ட்டாகவே கொடுக்குறா. ஆனால் அங்கே அது வேலைக்கு ஆகலை. என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஒரு பிரின்ஸ் ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவள் ஆக்டிங்கே போடுறா அங்கே. இதனால் மற்ற ஆக்டர்ஸை கொஞ்சம் பார்த்தா ஏதாச்சும் ரொமான்ஸ் கிடைக்கும்ல, இதனால் மற்ற ஆக்டர்ஸை பற்றி அவள் யோசிக்கிறா. ஏன்னா பார்க்கும்போது சில பல ரொமான்ஸ் கிடைக்கும், அதை அவள் ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கிறா. இங்கே அவளோட வாய்ஸ், அவளோட க்யூட்னஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அப்போ நான் வந்து ஃபெமினா தெரியணும்னா இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணணுமோ? அங்கே அதே மாதிரி ஆக்ட் பண்ணுறா. ஆனால் நடுவில் நம்ம ஹீரோ கிஸ் பண்ண விஷயம் ஞாபகம் வருது. இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு உங்களோட பர்சனல் லைஃப் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஆகுதுன்னு அவங்க கரெக்டாக சொல்ல அதை பற்றி தான் அவள் யோசிக்கிறாளே. இல்லை வீட்டில் தானே நம்ம யூ இருப்பான். யூ கிட்ட வந்து அவள் ஹெல்ப்பை கேட்குறா. நம்ம யூவால் ஏதாச்சும் பண்ண முடியும்னு யூவும் கேட்குறான். ஆமாம் என்ன வேணும்? இந்த இடத்துல அவள் டைரெக்டாக கேட்குறா. ரிஹர்சலை பற்றி தான். இதில் நான் ஹேரையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ஹீரோவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. மாலுக்கு இதுதான் வேணும். இது மூலமாக இவங்களால் க்ளோஸ் ஆக முடியும்ல. அங்கே ரொம்பவும் கிட்ட வந்து சொல்கிறா. புதுப்பையா நீ வந்து என் கூட டேட்டுக்கு வரணும். வீக்கெண்டு ஃப்ரீயா? என்னது டேட்டா? அதுவும் இவ்வளோ பேர் இருக்கும்போது நானா? இதையும் மேலே இருந்து நம்ம மீவாவும் நீக்கோவும் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இப்படி கேட்ட உடனே ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அவன் என்ன அந்த டேட்டுக்கு ஒத்துப்பானா? எனக்கு எப்படி தெரியும்? வா நம்ம இதுக்கு மேலே யோசிக்காமல் நம்ம ரூமுக்கே போயிடலாம். இந்த சைடு ரியலான ரீசனையும் இப்போ தான் அங்கே தெரிய வருது. ரீசெண்டாக ஆடிஷன் வந்திருக்கும். அதுக்கான ரிஹர்சலை அங்கே சரியாக என்னால் பண்ண முடியலை. ஆனால் இது வரைக்கும் ஒரு பிரின்ஸ் மேல் ரோல் இந்த மாதிரி விஷயத்தை தான் அவளோட வாழ்க்கை முழுக்க பண்ணியிருப்பா. ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த எமோஷன் மேனர் அதெல்லாம் இவளுக்கு வரலை. அதனால தான் நான் வந்து உன்கிட்ட ஹெல்ப்பை கேட்குறேன். எனக்கு நல்லாவே புரியுது. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மேனரும் அந்த எமோஷனும் வரும்ல. அதானே எனக்கு நல்லாவே புரியுது. மேல் இல்லை நீங்கள் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்போ புது சேலஞ்சஸை நீங்கள் எடுக்கணும்னு பார்க்குறீங்க. உதவியாக நான் இருக்கணும்னு அதானே. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதனால் அதுக்குன்னு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் சில பல விஷயத்தை நம்ம பண்ண போகிறதில்ல. எனக்கு புரியுது, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த டேட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகணும். அப்போ தான் அந்த ஐடென்டிட்டியோட நல்லா ஒன்றாக முடியும்ல. அதுக்காக டேட்டிங் பண்ண நம்ம த்ரில்லிங்கான இடத்துக்கெல்லாம் போக போகிறோம். கேட்ட உடனே அவள் ப்ளஸ் ஆகுறான். அங்கே சாட்டர்டே வந்து நீக்கவும் அங்கே கூப்பிட்றான். ஏய் புதுப்பையா, சண்டே வந்து நீ என்ன பண்ண போகிற? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அந்த இடத்துல நம்மளால் ஆப்வியஸாக அங்கே பொய்ய சொல்ல இதனால் அவள் ஒரு மாதிரி ஆகிடுறான். தேவையில்லாமல் எதுக்கு இந்த இடத்துல அவன் பொய் சொல்லணும்? அப்போ நான் இவங்க 2 பேரும் நம்ம கசுக்கி தான் இப்படி சொல்லியிருப்பாளோ? அங்கே மீவாவுக்கும் இதே மாதிரி தான். கையும் ஓடலை காலும் ஓடலை. அங்கே ஒரு கட்டத்தில் அவள் கேட்டிருப்பா என்னதான் விஷயம்னு. இங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு ஆசமான டேட்டிங்கை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதனால் அவள் தப்பாக இமேஜின் பண்ணி இல்லை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கத்துறா. நெக்ஸ்ட்டு சீனில் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, அந்த இடமே ஒரு இன்டென்ஸாக இருக்குது. இவங்க 2 பேரும் டேட்டிங்கை பற்றி பேசிப்பாங்களே. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவும் கடுப்பாகுது. அங்கே ரேஜிக்கே போயிடுறாங்க. ஆமாம் என்ன ஆச்சு? நாளைக்கு ஏதாச்சும் மேட்ச் இருக்கா என்ன? அதுக்காக தான் இவங்க இந்த அளவுக்கு ரேஜுக்கு போகிறாங்களோ? நெக்ஸ்ட் சீனில் அங்கே டேட்டிங் ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.